இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காட்டுக்கோழி வறுவல். அது என்ன காட்டுக்கோழி வறுவல்? காட்டுக்கோழினா அப்படியே நல்லா காரசாரமா இருக்கும். காட்டுக்கோழி வறுவல். செம்மையான ஒரு சின்ன வெங்காய ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அப்படியே சுட சுட சாப்பாடு போட்டு நல்லெண்ணெய் போட்ட ஒரு காட்டுக்கோழி வறுவல். இது பஞ்சு மாதிரி வந்திருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த காட்டுக்கோழி வறுவல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காட்டுக்கோழி வறுவல். அது என்ன காட்டுக்கோழி வறுவல்? எங்கள் ஊர்ல எல்லாம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஒரு கிலோ சைஸில் இருக்கிற வெடைக்கோழியாக பார்த்து அடித்து நெருப்பில் வாட்டி அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சின்ன வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு கோழி வறுவல். அப்படி சாப்பிட்டா அப்படியே நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஒரு அருமையான டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த காட்டுக்கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லா பொடியாக வெட்டின நாட்டுக்கோழி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், வர கொத்தமல்லி, மிக்சியில் போட்டோ இல்லை அம்மிக்கல்ல வச்சோ ஒரு நுணுக்கியது, சின்ன வெங்காயம், வரமிளகா இடிச்சது, அதுக்கப்புறம் மெயினாக நல்லெண்ணெய். ஸோ அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெயில் ஒரு டிஷ் பண்ணால் ஃப்ளேவர் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் அளவாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நுணுக்குன வரமல்லி, அதுக்கப்புறம் வரமிளகா, நல்லா காரசாரமாக, நல்லா காட்டுக்கோழினா அப்படியே நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லெண்ணெயில் அந்த வரமிளகாயும் சின்ன வெங்காயமும் நிறைய கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. லைட்டாக வரமல்லி போட்டிருக்கோம். பொதுவாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலே டேஸ்ட்டு பிரமாதமாக வரும். நல்லா சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம சிக்கனை சேர்த்துறோம். மஞ்சத்தூள் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு, சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இதில் கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா சூப்பராக இந்த நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், இடித்த வரமிளகா, லைட்டாக அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட ஒரு மிளகா கூட்டு, அந்த மிளகா கூட்டு காம்பினேஷன் வித் நல்லெண்ணெய் தான் இதில் ஹைலைட்டு. இந்த மாதிரி நாட்டுக்கோழி பண்ணி சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். நல்லா அப்படியே சுட சுட சாப்பாடு போட்டு குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அந்த சாப்பாட்டு மேலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படியே காரசாரமாக வேற லெவலில் இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய், சிக்கன் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிருக்கோம் கொஞ்சம். இப்போது அப்படியே அந்த ஸ்லோ ஃப்ளேமில் இந்த நாட்டுக்கோழி சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு.
அப்படியே அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டு பார்க்கணுமே. நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர், வரமிளகா, நல்லெண்ணெயோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து குக் ஆகிருக்கும், வேற லெவலில் இருக்கும். சில பேர் சின்ன வெங்காயத்தெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைக்கிறாங்க, பட் சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. நம்மளுடைய சவுத் இண்டியன் இதில் மேஜர் இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம். நல்லா பொடியாக வெட்டின காட்டுக்கோழி நல்லா வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து சாப்பிட்டா அப்படியே அந்த எலும்பெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். நல்லா நாட்டுக்கோழி நல்லா குக் பண்ணிட்டா அப்படியே சாப்பாட்டோட அந்த எலும்பையும் சேர்த்து அப்படியே மென்று சாப்பிடலாம். அப்படி இருக்கும் காட்டுக்கோழி வறுவல். இந்த காட்டுக்கோழி வறுவலுக்கு உண்டான ஒரு காம்பினேஷன் சின்ன வெங்காயம் ரைஸு, தேவையான அளவு ஆயில் ஊற்றி வரமிளகா கருவேப்பிலை போட்டு நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அப்படியே சாட்டே பண்ணோம். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட வெள்ளை சாதம் போட்டு உப்பு போட்டோம்னா சூப்பரா ஒரு சின்ன வெங்காயம் ரைஸ். செம்மையான ஒரு சின்ன வெங்காய ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அட்டகாசமான சின்ன வெங்காய ரைஸு, அதுக்கு நல்லெண்ணெய் போட்ட ஒரு காட்டுக்கோழி வறுவல். அப்படியே பார்த்தா ஒரு சின்ன வெங்காயம் அப்படியே ஒரு முக்கால் வாசி நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா மசாலா ஏறி இருக்கு. அப்படியே அந்த நாட்டுக்கோழி சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அப்படியே சுட சுட இந்த ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து அப்படியே அந்த நாட்டுக்கோழி அந்த மசாலா வேற லெவலில் இருக்கு. ஸோ நம்ம நல்லெண்ணெயில் நல்லா டைம் எடுத்து குக் பண்ணுறப்போ அட்டகாசமான இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இந்த சின்ன வெங்காய ரைஸோட சாப்பிட்றப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எங்களுடைய க்ளவுட் கிச்சனில் இந்த காம்பினேஷன் ரொம்ப ஒரு ஃபேமஸான காம்பினேஷன், சின்ன வெங்காய ரைஸ் வித் காட்டுக்கோழி வறுவல். நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.